இந்த வீடியோல வெஸ்ட்ரோஸை ஆட்சி செஞ்ச மன்னர்கள் யாரு, அவங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை வருஷத்துக்கு மன்னரா இருந்தாங்கன்னு பார்ப்போம். ஏகான் டார்கேரியன் ஏகேஏ ஏகான் த கான்கரர் தான் வெஸ்ட்ரோஸோட பல பகுதிகளை ஆட்சி செஞ்ச மற்ற சின்ன சின்ன மன்னர்களை எல்லாம் தோக்கடிச்சு வெஸ்ட்ரோஸை கிட்டத்தட்ட முழுமையா ஆட்சி செஞ்ச முதல் மன்னர். இவர் 36 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். இவருக்கு பிறகு இவரோட பையன் ஏனிஸ் டார்கேரியன் 5 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். இதுக்கடுத்து இவரோட ஸ்டெப் பிரதர் மேகார் டார்கேரியன் ஏகேஏ மேகார் த க்ரூவல் 6 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். இவருக்கு அடுத்து ஜெஹேரிஸ் டார்கேரியன் ஆட்சிக்கு வந்து 55 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். டார்கேரியன் மன்னர்களிலேயே இவர் தான் அதிக ஆண்டுகள் மன்னராக இருந்தவர். அடுத்து இவரோட பேரன் விசேரியஸ் டார்கேரியன் ஆட்சிக்கு வந்து 26 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். இவருக்கு பிறகு இவரோட 2வது வைஃப் ஆலிசன் ஹைட்டவருக்கு பிறந்த ஏகான் த செகண்ட் 2 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். இவருக்கு பிறகு இவரோட ஸ்டெப் சிஸ்டர் டெனிராவோட பையன் ஏகான் த தேர்ட் ஆட்சிக்கு வந்து 26 வருஷம் ஆட்சி செய்கிறார். இதுக்கப்புறம் இவரோட பையன் டேரன் டார்கேரியன் ஏகேஏ டேரன் த யங் டிராகன் 4 வருஷம் ஆட்சி செய்கிறார். இவருக்கு அடுத்து இவரோட தம்பி பேலார் த பிளஸ்ட் 10 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். பேலாருக்கு வாரிசு இல்லாததால இவரோட அப்பாவோட தம்பி விசேரியஸ் த செகண்ட் ஆட்சிக்கு வந்து 1 வருஷத்துக்கு மன்னராக இருக்கார். இவருக்கு அடுத்து இவரோட மகன் ஏகான் த ஃபோர்த் ஏகேஏ ஏகான் த அன்வர்தி ஆட்சிக்கு வந்து 12 வருஷத்துக்கு மன்னராக இருக்கார். அடுத்து இவரோட பையன் டேரன் த குட் 25 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். இவருக்கு அடுத்து இவரோட 2வது பையன் ஏரிஸ் டார்கேரியன் 12 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். இவருக்கு வாரிசு இல்லாததால இவரோட தம்பி மேகார் டார்கேரியன் அடுத்து ஆட்சிக்கு வர்றார். இவரும் 12 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். இவருக்கு அடுத்து எக்னு நமக்கு நைட் ஆஃப் த 7 கிங்டம் சீரீஸ் மூலமா தெரிஞ்ச ஏகான் த ஃபிஃப்த் ஏகேஏ ஏகான் த அன்லைக்லி ஆட்சிக்கு வந்து 26 வருஷம் ஆட்சி செய்கிறார். இவருக்கு அடுத்து ஜெஹேரியஸ் த செகண்ட் ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆட்சி செய்கிறார். இவருக்கு அப்புறம் த மேட் கிங்னு சொல்லப்பட்ட ஏரிஸ் த செகண்ட் ஆட்சிக்கு வந்து 21 வருஷம் மன்னராக இருக்கார். இவரை எதிர்த்து சண்டை போட்டதா ராபர்ட் பெராத்தியன் முதல் நான் டார்கேரியன் மன்னராக ஆட்சிக்கு வர்றார். இவர் 15 வருஷத்துக்கு ஆட்சி செய்கிறார். இவருக்கு அடுத்து ஜோஃப்ரி பராத்தியன் ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் மன்னராக இருக்கார். ஜோஃப்ரிக்கு அடுத்து புக்கு படி இப்போ மன்னராக இருக்கிறது டாமன் பராத்தியன். இதில் மிஸ் ஆகிற முக்கியமான ஆள் குயின் ரெனேரா டார்கேரியன். என்னதான் அவங்க தன்னை குயின்னு கிளைம் பண்ணிக்கிட்டாலும் இவங்களுக்கு முன்னாடி மன்னராக இருந்த ஏகான் த செகண்ட் உயிரோடு தான் இருக்கார். இவர் ரெனேராவை கொண்டுட்டு திரும்ப கிங்ஸ்லாண்டுக்கு மன்னராக திரும்புகிறார். ஸோ ஷி இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அஸ் த குயின் இன் த வெஸ்ட்ரோஸஸ் ஹிஸ்ட்ரி. இன்ட்ரெஸ்டிங்லி இவங்களோட மகன்கள் 2 பேர் ஃபியூச்சரில் மன்னராகிறாங்க. ஸோ கேம் ஆஃப் த்ரோன்ஸில் நாம் பார்க்குற டெனீரிஸ் டார்கேரியன் இவங்க மகன்களோட வம்சத்துலேருந்து வந்தவங்க தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோவை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டுருங்க.